ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக செய்கிற மீன் வறுவலை விட இந்த மாதிரி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறது, அதுக்கான ப்ராசஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மீன் வறுவலில் மிளகுத்தூள் மட்டும்தாங்க காரம், மிளகாப்பொடி சேர்க்க போகிறதில்ல. பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வறுபட்டால் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மிளகு சோம்பையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. வாங்க மீன் வறுவல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மிளகு சோம்பு பவுடரை சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பிறகு மீன் வறுவலுக்கு தேவைப்படும் உப்பை சேர்த்துக்கிறேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். பிறகு ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாறு புழிஞ்சு இதோடு சேர்த்துருக்கேன். பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா மீனுக்கு பிடிக்கிற மாதிரி கலக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா மசாலா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் பீஸ்க்கு இந்த மசாலாவை நல்லா பிடிக்கும் மாதிரி மசாஜ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம எடுத்த மொத்த மசாலாவும் மீனுக்கு சரியாக போயிடுச்சு. இப்போ மசாலா தடவிய இந்த மீன் பீசஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஊற விட்டுடலாம். அப்போ தான் மசாலா மீனோட சேர்த்து நல்லா ஊறி வரும். வாங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மீனை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். விருப்பப்படுறவங்க தவாவில் கூட ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கிற மீன் பீசஸை ஒன்றொன்னா இதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக மீன் பீசஸ் சேர்க்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் மேலே கலர் வருமே தவிர உள்ள மீன் வேகவே வேகாது. அதனால் எப்போவுமே மீன் வறுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா மொத்த மீனும் ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க இந்த மீன் வறுவல் ரெசிபி. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் கொஞ்சம் புளிப்பாகவும் காரமாகவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.